வணக்கம், வெல்கம் டு ஒலிவீச்சி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாங்கள் உங்களுக்காக சஜஸ்ட் பண்ண போகிற படம் லாப்பத்தா லேடீஸ். லாப்பத்தா லேடீஸ் வந்து 2023 வெளிவந்த ஒரு பாலிவுட் மூவி. இந்த படத்தை வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க ஸ்னேஹா தேசாய் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க கிரண் ராவ். அண்ட் இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலாகவும் வந்து லாஸ்ட் லேடீஸ் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிர்மல் பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனலான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்துல வந்து ஒரு தீபக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபார்மர், ஒரு சிம்பிளான ஒரு விவசாயி. ஸோ இவர் வந்து ஒரு பொண்ணு ஃபூல்குமாரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ஊரில் அந்த பொண்ணு ஊரில் இருந்து அவங்கள கூப்பிட்டுட்டு அவரோட ஊருக்கு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்க இடத்துல போகும்போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலையில் வந்து ஒரு சிவப்பு கலர் ஷால் மாதிரி கோங்காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து அதால் முகத்தை வந்து மூடி தான் வந்து பொண்ணு வந்து ட்ராவல் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஃபூல்குமாரிக்கு வந்து அந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து ட்ரெயினில் உட்காந்து போயிட்டுருக்காங்க. அப்படியே அவங்க ஊர் வந்தவுடனே, அதாவது தீபக்கோட ஊர் வந்ததுக்கப்புறம் வர்றது வந்து ஒரு நைட்டில் இருக்கும். ஸோ நைட்டில் வந்து அவங்க 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயினில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறையா கப்புள்ஸ் வந்து அவங்கள மாதிரியே கல்யாணம் பண்ண நிறையா கப்புள்ஸ் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து தான் இவங்களும் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நைட்டில் வந்து அவரோட ஊர் வந்துடும். ஸோ அவர் வந்து ட்ரெயின் கிளம்ப போகுது, ஸோ இறங்கணுங்கிறதுக்காக ஃபூல்குமாரியோட கையை பிடிச்சிட்டு அவர் வந்து டக்குன்னு இறங்கிடுவார். அந்த மாதிரி அவர் ட்ரெயின்லேருந்து இறங்கி அவரோட அந்த ஃபூல்குமாரியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவார். அப்புறம் வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவர் கூட வந்தது வந்து ஃபூல்குமாரி இல்லை, வேற ஒரு பொண்ணு அப்படின்னு. அந்த பொண்ணு வந்து அவங்க பேர் புஷ்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, ஃபூல்குமாரி வந்து வேற ஒருத்தர் பிரதீப் அப்படிங்கிறவரோட, அதாவது ஆக்சுவலாக பிரதீப் கல்யாணம் பண்ணால் தான் அந்த புஷ்பாவாக இருக்கும். பட் இந்த ஃபூல்குமாரி வந்து தீபக்கோட ஒய்ஃப். ஸோ இவங்க 2 பேருமே மாறி இருப்பாங்க. அப்புறம் அவங்க ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே வச்சு அவங்க ஃபூல்குமாரியை வந்து அந்த பிரதீப்போட ஃபேமிலி அங்கேயே விட்டுட்டு போயிடுவாங்க. பிகாஸ் அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சோடனே அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஸோ ஃபூல்குமாரிக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு சிச்சுவேஷன். பேரலாம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா, புஷ்பா எந்த ஊர் என்ன இது அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருப்பாங்க. தீபக் வந்து யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு புஷ்பா கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அவர் தேடி அவங்கள பற்றி தேடி அவங்க அட்ரஸ் தேடி போய் எல்லாமே கரெக்டாக இல்லாது, ஃபேக்கான அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல விஷயங்கள் வந்து ரிவீல் ஆகும். அதே மாதிரி அந்த சைடில் ஃபூல்குமாரி வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக அங்கே ட்ரெயின் அங்கே இருக்க ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறதும், அப்புறம் எந்த ஊருன்னு கேட்பாங்க அவங்க ஹஸ்பண்ட். அவங்களுக்கு வந்து சொல்ல தெரியாது. பிகாஸ் அவங்க வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு வில்லேஜ்லேருந்து வர ஒரு பொண்ணாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிற இடம் வந்து எந்த சிட்டியில் வரும் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கும். சரி, ஊருக்கே சொந்த ஊருக்கே திரும்பி போயிடு அப்படின்னு சொல்லும் போது அவங்க இல்லை கல்யாணம் ஆக உடனே வந்து நான் அப்படி கிளம்பி போனால் வந்து ஊர்லலாம் தப்பாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக தீபக் வந்து தன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவங்களுக்காக காத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த படம் வந்து ஆரம்பிக்கும். கடைசியில் என்ன நடக்குது, தீபக் அந்த புஷ்பா வந்து யார், அவங்களுக்கு பின்னாடி இருக்க உண்மைகள் என்ன, அப்புறம் ஃபூல்குமாரிக்கு என்ன நடக்குது, அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்றும் சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி போகிற ஒரு நல்ல காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராமா தான் இந்த படம். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. ஒரு ஃபீல் குட் மூவி தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.